அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கிருஷ்ணகிரியில் அதிமுக மற்றும் கூட்டணி கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து வாக்கு சேகரித்தார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். நடைபெறுகின்ற சட்டமன்ற பொது தேர்தல், இந்த தேர்தல் தான் திமுகவுக்கு இறுதி தேர்தல். இந்த தேர்தலோடு திரு கருணாநிதி குடும்பத்திற்கு முடிவு கட்டுகின்ற தேர்தல் சட்டமன்ற பொது தேர்தல். மீண்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் அமைக்கப்பட்ட தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர் அது இடங்களிலே வெற்றி பெற்று அண்ணா திமுக பெரும்பான்மையோடு ஆட்சி அமைக்கும். இன்றைக்கு ஸ்டாலின் பேசுகிறார், அண்ணா திமுக 10 ஆண்டு கால ஆட்சியில் இருண்டாச்சு என்று. ஸ்டாலின் அவர்களே, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி ஒரு பொற்கால ஆட்சி. பொற்கால ஆட்சி தானே. 10 ஆண்டு ஏற்கனவே பொன்முனை செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்திலும் சரி, அம்மா காலத்திலும் சரி, கிருஷ்ணகிரி மாவட்டம் வளர்ச்சி பெறுவதற்கு இருவரும் தலைவர்கள் எடுத்த முடிவு இன்றைக்கு கிருஷ்ணகிரி மாவட்டம் தண்ணீரை பெற்றிருக்கிறது. இன்றைக்கு கிருஷ்ணகிரி மாவட்டம் தருமபுரி மாவட்டத்திலிருந்து பிரித்து புதிய மாவட்டமாக அம்மா இருக்கிற காலத்தில் உதயமானது. அதோட மீண்டும் இந்த மாவட்டம் வளர்ச்சி அடைய வேண்டும் என்பதற்காக சுமார் 350 கோடியில் பிரம்மாண்டமான அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையை கொண்டு வந்திருக்கிறோம். இந்த மாவட்டத்தில் இருக்கின்ற தொழிலாளர்கள், இந்த மாவட்டத்தில் இருக்கின்ற விவசாய தொழிலாளர்கள், விவசாயிகள், பொதுமக்கள் நல்ல உயர்தர அறுவை சிகிச்சை செய்யக்கூடிய அளவிற்கு பிரம்மாண்டமான அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையை அதிமுக ஆட்சியிலே கொடுத்திருக்கிறோம். அதோட இன்றைக்கு அதிமுக ஆட்சியில் தான் ஒரே ஆண்டில் 11 அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொண்டாந்து. இந்திய வரலாறுலேயே ஒரு வருஷத்தில் 11 அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையை எந்த மாநிலத்திலையும் கொண்டாடல. அந்த மருத்துவக் கல்லூரியை கொண்டு வந்து வரலாற்று படைத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அதே போல கடைசியா சொல்றேன், அதே போல இன்றைய தினம் மின் கட்டண உயர்வு, வீட்டுக்கு பயன்படுத்துகிற மின் கட்டண உயர்வு, தொழிற்சாலைக்கு பயன்படுத்துகிற மின் கட்டண உயர்வு ஆண்டுக்கு 5% உயர்வு. அதே போல மாநகராட்சி நகராட்சியில் வீட்டு வரி 100% உயர்வு, ஆண்டுக்கு 6% உயர்வு. 2 வருஷத்தில் 12% உயர்ந்துட்டாங்க. கடைக்கு 150% வரி உயர்வு, ஆண்டுக்கு 6% உயர்வு. குடிநீர் கட்டண உயர்வு, போதாதுக்கு குப்பைக்கு வரி போட்டாங்க. இப்படி வரி மேல் வரி போட்ட அரசாங்கம் தொடர வேண்டுமா? அதே போல எப்பொழுது பார்த்தாலும் ஸ்டாலின் பேசிக் கொண்டிருந்தார். அதிமுக ஆட்சிக்கின்ற பொழுது நீட்டுக்கு விதிவிலக்கு பெற முடியவில்லை அதிமுக ஆட்சியில் என்று சொன்னார். 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் தேர்தல் அறிக்கையிலே குறிப்பிட்டிருந்தாங்க திமுக தலைவர் ஸ்டாலின், திமுக ஆட்சிக்கு வந்தா நீட்டுக்கு விதிவிலக்கு பெறப்படும் என்று. பிறகு துணை முதலமைச்சர் இருக்கின்ற திரு உதயநிதி அவர்கள் தேர்தல் பிரச்சாரத்தின் போது 2021 ஆண்டு நீட்டுக்கு விலக்கு பெற ரகசியம் இருக்கு சொன்னார். இதுவரைக்கும் நீட்டுக்கு விதிவிலக்கு பெற முடியல. கடந்த கூட்டத்தொடர், சட்டமன்ற கூட்டத்தொடரில் அந்த உதயநிதி அவர்கள் சொன்ன ரகசியத்தை முதலமைச்சர் சட்டமன்றத்தில் வெளியிட்டார். நீட்டுக்கு விதிவிலக்கு பெற முடியாது, உச்ச நீதிமன்றத்தில் தீர்ப்பளிக்கப்பட்டு விட்டது, அதனால எங்களால் நீட்டுக்கு விதிவிலக்கு பெற முடியாதுன்னு. இதைத்தையா நாங்களும் சொன்னோம். 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் உச்ச நீதிமன்ற தீர்ப்பின்படி நடைமுறைப்படுத்த வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டோம் என்று 21 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் நாங்கள் அறிக்கை விட்டோம். கூட்டத்தில் பேசணும். மாணவர்களையும் பெற்றோர்களையும் ஏமாற்றி திரு ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்த பிறகு
நீட்டுக்கு விதிவிலக்கு பெற முடியாதுன்னு சொல்லிட்டார். ஆக இரட்டை வேடம் போடுகின்ற கட்சி திமுக கட்சி, நாட்டு மக்கள் அறிவார்கள். அப்புறம் எப்பொழுது பார்த்தாலும் நம்மை பற்றி விமர்சனம் செய்வது. இன்னைக்கு அண்ணா திமுக ஆபீஸ் டெல்லியில் இருக்குதான். திரு ஸ்டாலின் அவர்களே, நீங்க மெட்ராஸில் தான் குடியிருக்கிறீங்க, வாங்க எங்க இருக்குது நான் காட்டுறோம். அண்ணா திமுக ஆபீஸ் மெட்ராஸாயா இருக்குது. ஏன்னா உங்களுக்கு அடிக்கடி ஞாபகம் மறதி. உங்க கட்சிக்காரர் சொல்றாங்க எங்களுடைய தலைவருக்கு அடிக்கடி ஞாபகம் மறதின்னு, அதனால மறந்து போய் சொல்லிட்டு இருக்கார். அண்ணா திமுக ஆபீஸ் மெட்ராஸில் தான் இருக்குது, எங்கில மெட்ராஸில் தான் இருக்குது. அது மட்டும் இல்ல, இன்றைக்கு தமிழ்நாட்டுக்கும் டெல்லியிலுக்கு என்டிஏ அங்கதான் போட்டியா. இப்ப எங்க தேர்தல் நடக்குது சொல்ல, எங்க நடக்குது? தமிழ்நாட்டில் நடக்குது. என்ன தேர்தல் நடக்குது? சட்டமன்ற தேர்தல். இது கூட தெரியாத ஒரு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள். ஏங்க, தமிழ்நாட்டில் தான் சட்டமன்ற தேர்தல் நடக்குது, டெல்லியிலயா நடக்குது? நம்மை பற்றி குறை சொல்வதற்கு அவரால் ஒன்று கண்டுபிடிக்க முடியல, அதனால பாரதிய ஜனதா கட்சியை விமர்சனம் செய்கின்ற மாதிரி என்டிஏ கூட்டணி வச்சு இன்னைக்கு விமர்சனம் செய்திருக்கார். தில்லு திராணி தெம்பு இருந்தா அண்ணா திமுக பத்தி பேசு, நாங்க சரி எங்க தொண்டை பதில் சொல்லுவோம். எந்த திராணியும் இல்லாம சட்டமன்ற தேர்தல் இப்ப நடக்குது. இன்னைக்கு சட்டமன்ற தேர்தலில் அண்ணா திமுக வெற்றி பெறும் 100% அவருக்கு தெரியும். திமுகவுக்கு மக்கள் செல்வாக்கு இழந்துட்டாங்க. அந்த மக்கள் செல்வாக்கு இழந்த காரணத்தினால தான் அவசரமா லேப்டாப் கொடுக்குறாங்க. ஏங்க, 4.5 வருஷம் நானும் அண்ணன் கேபி அவர்களும் அறிவிச்சார் அசோக் குமார் அவர்களும் சட்டமன்றத்தில் பேசுறோம். அண்ணா திமுக ஆட்சியிலே நம்முடைய மாணவர்களுக்கு விஞ்ஞான கல்வி கொடுத்தோம், அந்த லேப்டாப்பை தொடர்ந்து கொடுங்கன்னு சொன்னோம், அப்பெல்லாம் கொடுக்கல. அவசரமா தரம் இல்லாத லேப்டாப் வாங்கி மாணவர் கொடுக்கிற. அது மட்டும் இல்ல, அவசரமா பல திட்டத்துக்கு அடிக்கல் நாட்டிட்டு இருக்கார். நிதிய திரு ஸ்டாலின் அவர்களே, அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கிருஷ்ணகிரியில் அதிமுக மற்றும் கூட்டணி கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து வாக்கு சேகரித்த காட்சிகளை பார்த்தோம்.